மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், PSSM, PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்ற டாபிக் பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். மை டியர் மாஸ்டர்ஸ், நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பேர் கூட சந்திக்கிறோம். ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சேலஞ்ச், ஏதோ ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இருக்கும் மாஸ்டர்ஸ். ஒரு சின்ன குழந்தை இருக்கான், அவன் எக்ஸாம் போய் வருவான். சில சப்ஜெக்டில் எல்லாமே நல்லா 80% மார்க்ஸ் எல்லாமே வந்திருக்கும். சில சப்ஜெக்டில் எல்லாமே ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கும். சில சப்ஜெக்ட் ஃபெயில் கூட ஆகிருக்கலாம். இந்த ரிப்போர்ட் கார்டை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, இந்த பையனுக்கு இந்த சப்ஜெக்டில் நல்லா மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னா இவனுக்கு இந்த சப்ஜெக்ட் மேலே நல்ல கிரிப் இருக்குது. ஹீ இஸ் அவேர் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட். எது ஜஸ்ட் பார்டரில் இருக்காங்களோ அது என்னது கொஞ்சம் தெரியும், ஆனால் தெளிவாக தெரியல இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே அவன் ஃபெயில் ஆகிருக்கா 1-2 சப்ஜெக்டில் அப்படின்னா இந்த சப்ஜெக்டு இவனுக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹீ இஸ் டோட்டலி நாட் அவேர் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த ரிப்போர்ட் கார்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது எங்கே கரெக்ஷன் பண்ணணும், எங்கே சஸ்டெயின் பண்ணணும், எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிய வருது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லோரும் வியாபாரம் பண்ணுறோம், நிறைய தொழில் எல்லாமே பண்ணுறோம். நம்முடைய கோர் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸோட ஹெல்த்து, அந்த பிஸ்னஸோட வளர்ச்சி எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட பேலன்ஸ் ஷீட் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் க்ரோத் இருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட் சஸ்டெயின் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே புரிய வருது. அதுவே நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அங்கே கூட அவ்வளோதான். எவ்ரி இயர் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில ஆஃபீஸஸில் மேனேஜர் பண்ணுவாங்க, சில ஆஃபீஸஸில் நீங்களே பண்ணிக்கோங்க உங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் பார்த்து தான் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும் தருவாங்க. இது தினந்தோறும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி நடக்கும். இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியுது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது அசஸ்மெண்ட் நம்ம பண்ணுறோமா? அதுதான் ரமண மகர்ஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போன உடனே நான் இந்த உடல் ஆனால் கிடையாது, நான் இந்த பேர் அப்படின்னா கிடையாது, நான் இந்த ஊருக்கு சென்றவன் ஆனால் கிடையாது, யூ ஆர் கம்ப்ளீட்லி அன்அவேர் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரமண மகர்ஷி ஏதாவது எக்ஸாம் வைக்கலாமே, ஒரு கொஷின் பேப்பர் எல்லாம் கொடுத்து இந்த எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் நீ உள்ளவா, நீ ஆசிரமத்துக்கு இல்லைனா வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாமே. அந்த மாதிரி சொல்லலை. எதுக்காக அப்படின்னா ஆன்மீகத்தில் அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையே ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கீங்க இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆன்ம நிலை என்பது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தா நீங்களுடைய ஆன்ம வளர்ச்சி என்ற ஒரு லைனில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அசஸ் பண்ணலாம். ஆனால் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுறாரு? எப்போ பண்ணணும்? ஒரு மார்ச், ஏப்ரல் அந்த நேரத்தில் எக்ஸாம் டைம்லையா பண்ணணும்? கிடையாது. தினமும் நம்ம வாழ்க்கை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா தினமும் ஒவ்வொரு நொடியும் நாம் நம்முடைய அவேர்னஸ் என்பது மெயின்டைன் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எப்படி இந்த செல்ஃப் அவேர்னஸ் என்பது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது சொல்ல விரும்புகிறீங்க. சில பேர் இருப்பாங்க எக்ஸ்ட்ரோவர்ட், அதாவது உள்ளே எதுவும் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாமே சொல்லிடுவாங்க. சில பேர் இன்ட்ரோவர்ட்ஸ், வெளியே எதுவும் சொல்லவே மாட்டாங்க, எல்லாம் உள்ளவே வச்சுக்குவாங்க. எங்கே தேவையாகுமோ அங்கே வெளியே சொல்லணும், எங்கே தேவையில்லையோ அங்கே சொல்லக்கூடாது. எங்கே எது தேவையோ அது மட்டுமே சொல்லணும், எங்கே எது தேவையில்லையோ அது சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு அல்காரிதம்
ஒரு ப்ரோக்ராம் மைண்டில் ஓடிட்டே இருக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். அந்த ப்ரோக்ராம் என்பது அப்டேட் ஆக்கிட்டே இருக்கணும். அப்டேட் என்ன விண்டோஸு இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனு நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் அப்டேட் பண்ணுமே, அந்த மாதிரி கிடையாது. அப்டேட் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஆஃபீஸில் இருக்கும்போது என்ன பேசணும்? ஆஃபீஸ் பற்றி தான் பேசணும், வீட்டை பற்றி பேசக்கூடாது. வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் கிட்ட உட்காந்து நல்லா ஜாலியாக பேசும்போது உங்கள் பாஸ் பற்றி அங்கே பேச அவசியம் இல்லை. அதுதான் அப்டேட். நான் எங்கே இருக்கேன், எந்த நேரத்தில் இருக்கேன், யார் கூட இருக்கேன் அப்படின்ற விஷயம் நாம் அப்டேட் ஆக்கி எது பேசணும் எது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து டக்குன்னு பேசுவோமே, அந்த ப்ரோக்ராம், அந்த மைண்ட் செட் எப்போவுமே அப்கிரேட் ஆகணும். அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சாக்கா வாயில் தவறான வார்த்தை வராது. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை என்பது வாழ்ந்தால் அதுதான் நீங்கள் செல்ஃப் அவேர்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம தினமும் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். வீட்டில் சாப்பிட்டா பூண்டு, காளான், மைக்ரோவேவ் எதுவுமே இல்லாமல் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி சமைச்சு சாப்பிட்றோம். அதுவே நம்ம வெளியே போகும்போது எப்படி இருக்கணும்? அங்கே மைண்ட் செட் என்பது சேஞ்ச் ஆகணுமா இல்லையா? சில பேர் இருப்பாங்க, சரி இன்னைக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ். அது இஸ் நாட் அவேர். ஒரு பூண்டு சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அறிவு இல்லை அவருக்கு. அந்த விஷய ஞானம் என்பது இல்லை. இஸ் நாட் அவேர் ஆஃப் த சப்ஜெக்ட். அதுக்காக தினமும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். எதுக்காக அப்கிரேட் ஆகணும்? இந்த உலகம் முழுமையும் தினமும் அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உபயோகித்த ஃபோன் இன்னைக்கு யார் கையிலையாவது ஒருத்தர்கிட்ட, இந்த 21 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர்கிட்டையாவது இருக்கா? 5 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் வாங்கின ஃபோனு மாற்றிருக்கீங்களா இல்லையா? அதே போல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின ஷர்ட்டு இன்னைக்கு இருக்கா? இல்லை இருந்தாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அப்கிரேட் ஆகிருக்கிறீங்களா இல்லையா? அந்த ஸ்டைல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டைலில் எது இருக்கோ அது வாங்கியிருக்கீங்களா இல்லையா? அதே மாதிரி தினமும் நம்முடைய ஆன்ம நிலை என்பது வளரணும். அப்படி இருந்தால் மட்டுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது வருது மாஸ்டர்ஸ். இல்லாட்டி எவ்வளோ சம்பாதிச்சாலும், எவ்வளோ மதிப்பு நமக்கு கொடுத்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த ஏஜில் இருந்தாலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது வராது. அதுக்காக நம்மை நாம் தினமும் அப்கிரேட் பண்ணிக்கணும். அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு, எந்த விஷயத்தில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய ஃபீலிங்ஸ், நம்முடைய மைண்டில் ஓடும் எண்ணங்கள், நம்முடைய சிந்தனை முறை, நம்முடைய வாயில் வரும் வார்த்தைகள், இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் கவனிக்கணும். கரெக்டாக பேசணும், கரெக்டாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும், சரியான எமோஷன் என்பது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் ஒரு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நாம் ஒரு என்லைட்டன்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அப்படின்னா இங்கே தான் நம்முடைய ரிப்போர்ட் கார்டு இருக்கும். மேலே எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இந்த எமோஷன்ஸ் பற்றி, இந்த ஆஸ்ட்ரல் பாடி பற்றி, மைண்டு பற்றி, பிரெயினு பற்றி எல்லாமே தெரியும். மேலே உலகத்தில் நாம் இருக்கும்போது, ஒரு ஆன்மாவாக இருக்கும்போது, இங்கே இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பேப்பரு பெண்ணு எடுத்துகிட்டு எழுதுறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையே இந்த எக்ஸாம். மேலே உலகங்களில் ஒரு 100 வருடம் 200 வருடம் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். நிறைய ஒரு ஆஸ்ட்ரல் மாஸ்டர் மாதிரி நாம் எல்லோரும் நிறைய பேருக்கு கைடன்ஸ் கூட கொடுத்துருக்குறோம். அது எல்லாமே இன்னைக்கு ஒரு எக்ஸாம், நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் நாம் எல்லாருமே. அதுக்காக தினமும் தியானம் பண்ணணும். நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றது கவனிக்கணும். எங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும். அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாக்கா அந்த ஏரியாவில் நீங்கள் என்லைட் ஆகுறீங்க. என்லைட் ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்பி அந்த ஏரியாவில் போய் அந்த பாத்திரத்திற்காக நீங்கள் இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மை டியர் மாஸ்டர்ஸ். அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு சுய விழிப்புணர்வு, அதாவது செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது மிக்க முக்கியமானது. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.